வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி உள்ள 11 லெசன்ஸ்ல இன்னைக்கு நம்ம தேர்ட் லெசன். தேர்ட் லெசன் எதை பத்தினா, ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல இருந்தா அதை எப்படி பாசிவ் வாய்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்றத எக்ஸாம்பிள் மூலமா ரொம்ப ஈஸியா படிக்க போறோம். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம், ஒரு சில ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். முதல் ரூல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸா இருந்தாலுமே அதோட வேர்ப் எதுல இருக்கும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் வேர்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வேர்புக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்பும் வந்திருக்கும். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப நமக்கு எதெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் வரும், அதாவது ஹெல்பிங் வேர்ப் எதெல்லாம் வரும், ஆம், இஸ், ஆர், இது மூணு தான் ஹெல்பிங் வேர்பா வரும். இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா வந்து, எப்ப நமக்கு ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் வருதுன்னா சப்ஜெக்ட் வந்து ஐயா இருக்கணும். ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல செயலை பெறுபவர், அதாவது சப்ஜெக்ட் வந்து ஐயா இருந்துச்சுன்னா ஆக்சிலரி வேர்ப் என்ன வரும், ஆம் வரும். இப்ப ஐ ஆம் லவுட், நான் விரும்பப்படுகிறேன். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் இஸ் எப்போ வரும் அப்படின்னா வந்து, அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கும். ஹீ, ஷி, இட் இப்படி எதையாவது ஒன்று டினோட் பண்ணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் ட்ரெஸ் இஸ் லைக்டு. திஸ் ட்ரெஸ்னா என்ன, இந்த ட்ரெஸ், அதை டினோட் பண்ணுது. அப்போ திஸ் ட்ரெஸ் இஸ் லைக்டு அப்படின்னு இருக்கிறப்ப இஸ் ஆக்சிலரி வேர்பா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ட்ரெஸ் என்னால் விரும்பப்படுகிறது. இனி ஆக்சிலரி வேர்ப் ஆர் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா வந்து, சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கணும், இல்லைன்னா யூவா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிடெக்டிவ் நாவல்ஸ் அப்படின்றது என்னது, ப்ளூரல், பன்மை. இப்போ டிடெக்டிவ் நாவல்ஸ் ஆர் ரெட் அப்படின்னு இருக்கிறப்ப ஆர் வந்து ஆக்சிலரி வேர்பா இருக்கு. இதோட மீனிங் என்ன, டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல நம்ம என்ன மட்டும் நமக்கு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல மறக்க கூடாது அப்படின்னா, ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல ஆம், இஸ், ஆர் இது மூணும் தான் ஆக்சிலரி வேர்பா வரும். அந்த ஆக்சிலரி வேர்ப் எதுக்கு முன்னாடி வரும், வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கிற வேர்புக்கு முன்னாடி வரும். இனி நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இதோட ஆக்டிவ் வாய்ஸ் ஈக்குவலன்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஆனால் பாசிவ் வாய்ஸை நம்ம எம்பசைஸ் பண்ணுறதுனால நான் அதோட மீனிங் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஐ ஆம் லவ்ட் பை மை மதர், நான் என்னுடைய அம்மாவால் விரும்பப்படுகிறேன். ஐ ஆம் ஹேட்டட் பை ஹர், நான் அவளால் வெறுக்கப்படுகிறேன். when I play in the water I am watched by my father, நான் தண்ணீரில் விளையாடினால் என்னுடைய அப்பாவால் கண்காணிக்கப்படுகிறேன். this dress is liked by me, இந்த dress என்னால் விரும்பப்படுகிறது. a mouse is chased by a cat, ஒரு எலி ஒரு பூனையால் துரத்தப்படுகிறது. the meal is cooked by the chef, உணவு செஃப்பால் சமைக்கப்படுகிறது. டிடெக்டிவ் நாவல்ஸ் ஆர் ரெட் பை மீ, டிடெக்டிவ் நாவல்ஸ் என்னால் படிக்கப்படுகிறது. மைஸ் ஆர் சேஸ்ட் பை கேட்ஸ், எலிகள் பூனையால் விரட்டப்படுகின்றன. வி ஆர் லவ்ட் பை அவர் மதர், நாங்கள் எங்களுடைய அம்மாவால் விரும்பப்படுகிறோம். இதுவரைக்கும் நான் இந்த லெசன்ல சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே பை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டூயர், அதாவது அந்த செயலை செய்பவரை நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எ மவுஸ் இஸ் சேஸ்ட் பை எ கேட், இப்படி இந்த மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் ஒரு சில இடத்துல நமக்கு இந்த ஏஜென்ட், அதாவது டூயர், அந்த செயலை செய்பவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. அப்போ நம்ம அந்த பை த டூயர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஒமிட் பண்ணிடலாம். எப்பன்னா நமக்கு அந்த ஏஜென்ட், அதாவது அந்த டூயர் வந்து நமக்கு யாருன்னே தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா அது அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உள்ளதா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா, ஆக்ஷன், அதாவது செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நமக்கு அந்த டூயர் இல்லைன்னா அந்த ஏஜென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அதே மாதிரி ஆக்ஷன் வந்து இம்ப்ளை ஆனாலும் நமக்கு ஏஜென்ட் வந்து முக்கியம் இல்லை. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த பை த டூயர் அப்படி இல்லாமல் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற நிறைய சென்டென்சஸ் இருக்குது. நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ரோட்ஸ் ஆர் ஃப்ளட்டட் டியூரிங் ரெயின், மழை பெய்யும் போது சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கும். ட்ரீஸ் ஆர் uprooted when cyclone hits, புயல் தாக்கும் போது மரங்கள் வேரோடு சாய்ந்து விழும். ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகளின் போது சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். The board exam results are usually published in May.
தேர்வு முடிவுகள் வழக்கமாக மே மாதத்தில் வெளியிடப்படும். This street is always crowded. இந்த தெரு எப்போதும் கூட்டமாக இருக்கும். Vaccines are administered to infants to protect them from contracting certain diseases. சில நோய்கள் தொற்றாமல் இருக்க குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. ஸ்மோக்கிங் இஸ் prohibited in public places. புகைப்பிடித்தல் பொது இடங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. மொபைல் போன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட் த எக்ஸாம் ஹால். தேர்வு அறைக்குள் மொபைல் போன்கள் அனுமதிக்கப்படவில்லை. எக்ஸ்ப்ளோசிவ் கிராக்கர்ஸ் above the recommended decibel level are banned. பரிந்துரைக்கப்பட்ட டெசிபல் அளவை விட அதிக சத்தம் போட்டு வெடிக்கும் பட்டாசுகள் தடை செய்யப்பட்டுள்ளது. சில கொஸ்டின்ஸ் கூட நமக்கு இந்த பை த டூயர் ஏஜென்ட் இல்லாம நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா we are exams conducted. பரீட்சை ஏன் நடத்தப்படுகிறது. how is a large fish caught. ஒரு பெரிய மீன் எப்படி பிடிக்கப்படுகிறது. we are leaders selected in democratic nations. ஜனநாயக நாடுகளில் தலைவர்கள் ஏன் தேர்வு செய்யப்படுகிறார்கள். what is needed to visit foreign countries. வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு என்ன தேவை. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த லெசன்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதாவது நேர்மறை வாக்கியம் தான். ஏன்னா இதை தான் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தேன். அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த பாசிவ் வாய்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரீட் பண்றேன். மை மதர் இஸ் லவ்ட் பை மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவ்ட் பை மீ. எ மவுஸ் இஸ் சேஸ்ட் பை எ கேட். மைஸ் ஆர் சேஸ்ட் பை கேட்ஸ். அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல நமக்கு நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்பவுமே நம்ம டூ நாட் இல்லைன்னா டஸ் நாட் வரும். ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ டூ நாட் ரீட் டிடெக்டிவ் நாவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இங்க நம்ம அதனால என்ன பண்ணக்கூடாது, டூவோ டஸ்ஸோ அந்த மாதிரி போடாம என்ன செய்யணும், நமக்கு சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இப்ப சப்ஜெக்ட் நமக்கு இங்க என்ன வந்திருக்கு, டிடெக்டிவ் நாவல்ஸ், அது ஒரு ப்ளூரல். அதனால நம்ம அந்த ஆக்சிலரி வேர்ப் என்ன போட்டிருக்கோம்னா ஆர் போட்டு இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டிடெக்டிவ் நாவல்ஸ் ஆர் நாட் ரெட் பை மீ. டிடெக்டிவ் நாவல்ஸ் என்னால் வாசிக்கப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்தது சாமுவல் டஸ் நாட் ஹேட் மீ. சாமுவல் என்னை வெறுக்கவில்லை. இப்ப இந்த மீ தான் இங்க என்னதாகிறது, சப்ஜெக்ட் ஆயிருது, ஐ அப்படின்னு ஆகிறது. ஐ சப்ஜெக்ட் அப்படின்றனால ஹெல்பிங் வேர்ப் என்ன போட்டிருக்கோம்னா ஆம் போட்டிருக்கோம். ஐ ஆம் நாட் ஹேட்டட் பை சாம்பல். நான் சாம்பலால் வெறுக்கப்படவில்லை. அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல டூ நாட் இல்லை டஸ் நாட் இருக்கும். ஆனா அது பாசிவ் வாய்ஸ்ல வர்றப்ப ஆமோ இஸ்ஸோ ஆரோ ஏதாவது ஒண்ணுதான் வரும். எப்படின்னா அந்த சப்ஜெக்டை பொறுத்து அது வரும். அதுக்கு கூட நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள போடுவோம். அடுத்தது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை கேள்விகள். டஸ் ஷீ லைக் ஐஸ்கிரீம். எப்படி நமக்கு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ்ல வந்து டூ டஸ் வந்ததுன்னா நம்ம வந்து ஆம் ஆர் இஸ் அந்த மாதிரி போடுறோமோ அதே மாதிரி தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லையும். இப்போ டஸ் ஷீ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்றப்ப இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றது என்னது சப்ஜெக்ட். அப்போ அது ஒன்று சிங்கிள் லர். அதனால என்ன போட்டிருக்கோம், இஸ் ஐஸ்கிரீம். இஸ் ஐஸ்கிரீம் லைக்டு பை ஹர். ஐஸ்கிரீம் அவளால் விரும்பப்படுகிறதா. டஸ் சாமுவல் பிளே கிரிக்கெட். அப்போ கிரிக்கெட் அப்படின்னு இருக்கிறப்ப அதுவும் ஒரு கேம் அப்படின்னு இருக்கிறப்ப இஸ் கிரிக்கெட் பிளேட் பை சாம்பல். கிரிக்கெட் சாம்பலால் விளையாடப்படுகிறதா. டூ யூ ரீட் புக்ஸ். இப்போ புக்ஸ் வந்து நமக்கு சப்ஜெக்ட் ஆயிருச்சு. அப்ப அது ப்ளூரல் அப்படின்றனால என்ன போட்டிருக்கோம், ஆர் புக்ஸ் ரெட் பை யூ. புத்தகங்கள் ஒன்னால் வாசிக்கப்படுகின்றனவா. அடுத்து டூ தே ட்ரெயின் பிகினர்ஸ். பிகினர்ஸ் அப்படின்றது ப்ளூரல். அதனால என்ன போட்டிருக்கோம், ஆர் பிகினர்ஸ் ட்ரெயின்டு பை தம். அப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம டூவோ டஸ்ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல வர நேரத்துல வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்து அது இஸ்ஸாவோ ஆராவோ மாறும். அதே தான்
நமக்கு நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை கேள்வியிலையும் இதே ரூல் தான் ஃபாலோ ஆகும். டூ யூ நாட் ரீட் புக்ஸ்? நீ புத்தகங்கள் வாசிக்கிறது இல்லையா? ஆர் புக்ஸ் நாட் ரெட் பை யூ? புத்தகங்கள் உன்னால் வாசிக்கப்படுகிறது இல்லையா? டஸ் ஷி நாட் லைக் ஐஸ்கிரீம்? அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறது இல்லையா? இஸ் ஐஸ்கிரீம் நாட் லைக் பை ஹர்? ஐஸ்கிரீம் அவளால் விரும்பப்படவில்லையா? நான் எழுதியிருக்கிற ஒர்க் புக் பத்தின டீட்டெயில்ஸை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஃபோர்த் லெசன் எதை பத்தி இருக்கும்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.